எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் பெரும்பாலும் அவருடைய படங்களுக்காகவும் அந்த படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களுக்காகவும் உண்மையில் அவர் நடந்து கொண்ட நற்பண்புக்காகவும் அவர் செய்த நல்ல சேவைகளுக்காகவும் தான் அவருக்கு பல பட்டங்கள் வந்தன. அந்த பட்டங்களை அவர் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அவர் எப்போதும் தன்னை எம்ஜிஆர் என்று அழைப்பதையே விரும்பினார். அப்படித்தான் மர்மயோகி படம், அந்த படத்தில் இருந்துதான் அவரை புரட்சி நடிகர் என்று டைட்டில் கார்டு போட ஆரம்பித்தார்கள். 1947 இருந்து எம்ஜிஆரின் வெற்றி சரித்திரம் தொடர்கின்றது. ராஜகுமாரியின் படம் 100வது நாள் வெற்றி, மாபெரும் வெற்றி. அதைத் தொடர்ந்து மோகினி படம், அதுவும் வெற்றி. அதைத் தொடர்ந்து மந்திரி குமாரி, அதுவும் மாபெரும் வெற்றி. அவருடைய 4வது 100 நாள் வெற்றி படமாக அமைந்தது மர்மயோகி. இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு, அதாவது தமிழ் சினிமாவிலேயே ஏ சர்டிபிகேட் பெற்ற முதல் படம் மர்மயோகி தான். மர்மயோகி அவருடைய 4வது 100 நாள் வெற்றி படம் என்பதை இங்கு குறிப்பிட வேண்டும். தமிழ் சினிமாவில் முதல் ஏ படம் மர்மயோகி. இந்த படத்தை திகில் படம் என்று நினைத்து தணிகை குழு நினைத்ததால் ஏ முத்திரை வழங்கியது. ஜூபிட்டரின் மர்மயோகி எம்ஜிஆரின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்ற இன்னொரு படிகல்லாக அமைந்த படம். இதே படம் ஏக் தா ராஜா என்கின்ற தலைப்பில் ஹிந்தியில் உருவாக்கப்பட்டது. படத்தின் கதை என்ன பார்ப்போம். வயதான மன்னருக்கு வழக்கம் போல இளமையான மனைவி அமைகின்றாள். ஆட்சியை கவிழ்க்க அந்த பெண்ணும் சதி செய்கிறாள். அதனை வீழ்த்த மக்கள் தலைவனாக விளங்கிய அரசகுமாரன் கரிகாலன் எம்ஜிஆர் முயற்சிக்கின்றார். இறந்ததாக மன்னனை நினைத்து கொண்டிருக்கிற போது ஆவியாக வருகிறார். ஆட்சி கவிழ்ப்புக்கு சதியில் பிழைத்து கொண்ட மன்னர் வித்தியாசமான உடையில் சிறுகழுத்தூர் சர்மா தோன்றி அதர்மத்தை பயமுறுத்தி எதிர்த்து வருகிறார். கொடுங்கோன்மை கொண்ட ராணியை 20 ஆண்டு காலமாக சகித்து கொண்டிருந்தார். அதற்கு காரணம் சொல்லப்படவில்லை. கரிகாலன் சங்கடங்களை சந்தித்து முடிவில் முடிசூடிய மன்னனாக ஆகிறார். இளந்த தேவதையாக ராணி அஞ்சலி தேவி, கரிகாலனின் காதலியாக மாதுரி தேவி, கரிகாலனின் சகோதரனாக சகஸ்வரநாமம் பிரகாசித்தனர். கிளைமாக்ஸ் காட்சியில் மரக்கிளையை பயன்படுத்தி பால்கனியில் இருந்து கரிகாலன் குதிப்பதாலும் ஆவி நடமாட்டத்தை சொல்லி காட்டியதாலும் இந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் வந்திருக்கலாம் என்று அப்போது சினிமா துறையினர் சொல்லப்பட்டது. அஞ்சலி தேவி என்னும் ராணியை நோக்கி கரிகாலன் என்னும் அரசகுமாரன் கட்டாரியை ஓங்கி எரிகின்றார். கழுத்தருகே அது புகுந்து ஆபத்தில்லாமல் நிற்கிறது. அப்போது கரிகாலன் குறி வைத்தால் தவறமாட்டான், தவறுமே ஆனால் குறி வைக்க மாட்டான் என்று அன்றைக்கு எம்ஜிஆர் பேசிய இந்த பஞ்ச் டைலாக் வருங்கால சினிமாவில் பலர் பஞ்சு டைலாக் பேசுவதற்கு முன் உதாரணமாக அமைந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு காட்சி, எம்ஜிஆர் செய்த அந்த காட்சி, அதே காட்சியை வீரபாண்டி கட்டபொம்மனில் சிவாஜி செய்து அவரும் பெயர் பெற்றார். எம்ஜிஆர் அந்த படத்தில் செய்த காட்சி, நாற்காலியை காலால் உதைத்து அது தன்னிடமே வரும்படி செய்து அதில் உட்கார்ந்து ஆணவராணியை சந்திக்கும் காட்சி அது. இந்த காட்சியில் எம்ஜிஆர் அசால்ட்டாக மிக அருமையாக செய்த காட்சியை பார்த்துவிட்டு தேட்டர் திரையரங்கமே கைத்தட்டலிலும் விசிலிலும் அமர்க்கலப்பட்டது. இதே உத்தியை காட்சியை வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் இயக்குனர் பந்துலு பயன்படுத்தி சிவாஜிக்கு பலத்த கைத்தட்டலை வாங்கி கொடுத்தார். பிற்பாடு படத்தில் அரசியல் இல்லை என்றாலும் கூட மர்மயோகியை ஒரு அரசியல் சார்புடைய படமாகவே எண்ணப்பட்டது. இப்போது மணிமேகலை பிரசுரம் வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் பின்வருமாறு ஒரு கருத்து உள்ளதாக சொல்லப்படுகிறது. குதிரையில் இருந்து ஈட்டி தாங்கி போராடுதல், மாமூல் மசாலாக்கள் ஆகிய நிறைந்த படம் என்றும், திராவிட இயக்க படம் போல ஒரு பிரமையை உண்டாக்கியது என்றும், அதற்கெல்லாம் காரணம் எம்ஜிஆர் தான் என்றும் அந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆங்கில பாணியில் இந்த படத்தின் சில காட்சி அமைப்புகள், உடை அலங்காரங்கள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டிருந்ததாக அன்றைக்கு தியேட்டர் பாஸ்கர் சொல்லியிருந்தார். எப்படி இருந்த போதிலும் தமிழ் சினிமா உலகில் ஒரு பெரிய ஆவிக்கு புதிய போராளிக்கும் இடையே நிகழ்ந்த
நிகழ்வுகளை மக்கள் ஏற்கும் வண்ணம் காண்பித்த படமாக மர்மயோகியை பார்க்கலாம். இந்த படத்திற்கான வசனத்தை எம்ஜிஆரை மனதில் வைத்துக் கொண்டு சாமி வசனம் எழுதியிருந்தார். ஏற்கனவே மந்திரி குமாரியில் நடித்திருந்த எம்ஜிஆரின் செல்வாக்காலும் அதற்கு கலைஞர் எழுதிய வசனம், அதே போல மர்மயோகி செல்வாக்கும் மக்களிடம் செல்வாக்கை பெற்றது. இந்த வசனங்கள் எல்லாம் பெரிதாக பேசப்பட்டன. இன்னொரு குறிப்பில் மர்மயோகி எம்ஜிஆர் தொடர்பாக சொல்லலாம். மர்மயோகியின் தமிழ் பதிப்பும் ஏக் தா ராஜா என்ற ஹிந்தி பதிப்பும் பெரும் வெற்றியை பெற்றன. எம்ஜிஆர் நடிகர் எம்ஜிஆர் என்பதை தாண்டி மர்மயோகி படத்தில் இருந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்கின்ற டைட்டில் வரத் தொடங்கியது. எம்ஜிஆருக்கான பட்டங்கள் இப்படிதான் தொடங்கின. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.